friends, welcome to NAMMA VEEDU. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் தாங்க இன்னைக்கு நாம ரெடி பண்ண போறோம். ஆமாங்க, இது நல்லா பிரியாணி மாதிரி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பச்சரிசியில வந்து இது எப்படி செய்யறதாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். சோ அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேங்க. பச்சரிசி வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்பவும் அரிசி வந்து கழுவக்கூடாது, கழுவணும் அப்படின்னா அரிசி உடஞ்சிடும். ஸோ அதனால லைட்டா நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து தேங்காய் துருவல், அரை மூடி தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்திருக்கேங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம், ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அது வந்து முழுசாதான் போட போறேன். அடுத்தது இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்க போறேன். ஸோ அதனால இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்து காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இதை பேஸ்டா நம்ம எல்லாத்தையும் முனையும் ஒட்டுக்கா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இப்போ குக்கர்ல வந்துட்டு நான் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து விட்டுறேங்க. இப்போ ஆயிலும் விட்டுட்டேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட வந்துட்டு பிரியாணி இலை, ஏலக்காய் ஒன்று, பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, இது எல்லாத்தையும் பிரியாணி செட் அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து நான் எண்ணெயில் போட்டிருக்கேங்க. ஸோ இது லைட்டாக வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட வந்துட்டு நான் 3 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முழுசாக தான் போடுறேன், கீரி போடலிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வெங்காயத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் தாங்க இது. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாங்க. பாருங்க, நான் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறேன். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட வந்துட்டு நான் முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சாய்ஸ் தாங்க, வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகும் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து லைட்டாக நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்துட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 காட்டினேன் பார்த்தீங்களா, அது 3ஐயும் நான் வந்து ஒட்டுக்கா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து தூள் எதுவுமே காரத்துக்கு வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு. ஸோ எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் 4 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்க, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்துட்டு இந்த பேஸ்ட்டையும் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து நான் வதக்கி விடுறேன். ஸோ இது இப்படியே வந்து எண்ணெயில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதாகட்டும். அதனுடைய பச்சை வாசம் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இது வந்து இதாகட்டும். அதுக்காட்டி நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து எந்த அளவுக்கு உங்களால் பால் எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இதில் வந்து நான் கொத்தமல்லி தழை, புதினா, கறிவேப்பிலை 3மே விட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நான் இப்போ அது 3மே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ புதினா வந்து நான் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வதக்கி விட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தேங்காய் பால் வந்து எந்த அளவுக்கு எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு எடுங்க. எடுத்துட்டு தண்ணி தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா அது கூட நம்ம தண்ணி வச்சு நம்ம வந்து அளந்து வச்சுக்கலாங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வைக்கணும். ஸோ அதனால எனக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து கிடைச்சிச்சு. மீதி 1/2 கப் அளவுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். தனியாக தண்ணியும் தேங்காய் பால் தனியாகவும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது. தேங்காய் பாலோட அந்த தண்ணி அளவும் சேர்த்து கரெக்டாக 1 டம்ளர் அரிசி அப்படின்னா நான் 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு பால் கிடைச்சிருக்கு. மீதி 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து வச்சிருக்கேங்க. ஸோ மொத்தமாக 2 டம்ளர் அளவுக்கு நான் வச்சிருக்கேன். இப்போ தண்ணி வந்து தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்க, லைட்டாக நான் கிளறி விடுறேன்.
ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப அதிக இன்க்ரீடியன்ட்டும் தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து செய்யலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது பச்சரிசி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த பச்சரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் ஊற தேவையில்லைங்க, ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னாவே போதும். அரிசி வந்து ரொம்ப போட்டு நம்ம இது பண்ண தேவையில்ல, உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக வந்து நம்ம வாஷ் பண்ணால் போதுங்க. இப்போ பாருங்கள் அரிசியும் போட்டுட்டேன். இப்போ அரிசி போட்டுட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நான் கிளறி விட்டுருக்கேன். ஸோ உப்பு இதெல்லாம் இப்போயே பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்துட்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நெய் கடைசியாக ஊற்றணும் அப்படின்னா ரொம்பவே மணமாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து நெய் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் நான் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெய்யும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லாவே இது வந்து கொதிக்குது, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் உப்பு எல்லாமே நான் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ வந்து நல்லாவே இது வந்து கொதிக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம விசில் போட்டுடலாங்க. விசில் வந்து 2 விசில் விட்டால் போதும், ரொம்ப அதிகம் தேவையில்லை. 2 விசில் விட்டீங்க அப்படின்னாவே வெந்துடும். இப்போ நான் விசில் போட்டுட்டேன், 2 விசில் வரட்டுங்க. இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துச்சு, இதே மாதிரி இன்னொரு விசில் வரட்டும். ஸோ விசில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். ப்ரெஷர் எடுத்து விட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ மேலே எல்லாமே நெய் வந்து நல்லாவே நிற்குது. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மீதி தூள் வரமிளகாய் இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவரையே மாற்றிடும். அதனால் தூள் எதுவுமே போடக்கூடாது, அது இல்லாமல் கலரும் வந்து மாறிடுங்க. இப்போ பாருங்கள் தேங்காய் பால் சாதம் அப்படின்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கவே அந்த தேங்காய் பால் அந்த கலரில் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் இந்த கொத்தமல்லி தழை அந்த க்ரீன் கலரோட சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது இன்னொரு பிளேட்டுக்கும் நான் மாற்றுறேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் மட்டும்தாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.